ஹலோ மக்களே, ஏப்ரல் 3ஆம் தேதியோட சலங்கையொலி ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். இதில் ககன் வந்து அந்த டெடிபியர் பொம்மையை வந்து எடுத்து வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. எடுத்து வச்சு அந்த பொம்மைக்கிட்ட வந்து ஒரு ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. நீ தானே நான் சின்ன வயசில் பார்த்த பொம்மை, உன்கிட்ட ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தை இப்போ எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எங்கே இருந்தாலும் ஓகே, நல்லா இருந்தால் ஓகே தான். அந்த பொம்மை நல்லா, அந்த கிட்ட சொல்கிறாரு, அந்த பொன் குழந்தை வந்து நல்லா இருந்தால், பாதுகாப்பாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். வருங்காலத்தில் நான் அந்த பொண்ணை பார்ப்பேனா, எனக்கு நீ அந்த பொண்ணை காட்டுவியா, அந்த பொண்ணை ஒருவேளை நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேனா, ஒருவேளை நான் பார்த்தாலும் இதுதான் அந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைக்கிட்ட ரொம்ப அன்பாக பேசிக்கிட்டே இருக்காரு. உடனே இவங்க சாரதா வந்து ரத்னத்தை வந்து பால் ஆற்றி போய் ககனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களும் பால் ஆற்றிட்டு வராங்க. மேலே வந்து பார்க்குறாங்க ககன் ரூமில். ககன் வந்து பெட்டில் படுத்துட்டு திருப்பி அந்த பொம்மைக்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருக்காரு. உடனே கதவை தட்டிட்டு ரத்னம் பாலை கொடுக்க உள்ளே வராங்க. பாலை கொடுத்த பின்ன இவங்க ஷாக் ஆகிடுறாங்க. இந்த பொம்மை நம்ம இந்த வீட்டில் இல்லைன்னு நினச்சோம், இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே திகைச்சு போய் நின்றுடுறாங்க ரத்னம் அங்கேயே. உடனே என்ன நீங்கள் பாலை வச்சுட்டு போங்க அப்படின்னு வந்து ககன் சொல்கிறாரு. உடனே ரத்னமும் பாலை வச்சுட்டு குடுன்னு ஓடி வந்து இவங்களுக்கு அபூர்வாக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா நீங்கள் சொன்னது கரெக்டு தாம்மா, இங்கே தாம்மா இருக்குது அந்த பொம்மை, நான் சமயம் பார்த்து அதை எடுத்துடுறேம்மா, ககன் ரூமில் ககன் கிட்ட தான் அந்த பொம்மை இருக்குது, நான் சமயம் பார்த்து எடுத்துகிட்டு நான் வந்துடுறேன் இந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. உடனே அபூர்வா இங்கே எஸ் ஜாலி, எப்படி நான் தான் ஜெயிப்பேன், அந்த பொம்மை மட்டும் என் கையில் வரட்டும், அப்புறம் காட்டுறேன் நான் யாருக்குன்னு எல்லாத்துக்கும், இந்த அபூர்வா யாருன்னு அப்போ தான் எல்லாத்துக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமாக இவங்க இங்கே வீட்டில் ரொம்ப கத்திக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே பூமி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் டிஎஸ்பிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சார், அன்னைக்கு இவங்க எஸ்ஐ செத்த அன்னைக்கு அவர் ஏதோ பார்த்துருக்காங்க எங்கள் அம்மாவோட இறந்த ஆதாரத்தை, அதை நான் எப்படியாவது பார்க்கணும் சார், எனக்கு நீங்கள் எப்படியாவது, நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்துட்டுருக்கேன், என்னால் அதை பார்க்க முடியுமா, எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டுட்ருக்காங்க. இவர் ககன் வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. ஒர்க் விஷயமாக ககன் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் வந்து இவங்க உதய் வந்து அகாடமிக்கு வராரு. ககன் காரும் வரல, ககனும் இன்னும் வரலை, பூமியும் இன்னும் வரலை. எங்கே போயிருப்பாங்க ரெண்டு பேருமே இன்னும் வரல, அகாடமிக்கு டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பூமிக்கு கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உதய் வந்து பூமிக்கு கால் பண்ணுறாரு. பூமி வந்து எடுக்கவே இல்லை. டிஎஸ்பி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்பீக்கிங் டு சம் ஒன் எல்ஸ் அப்படின்ட்டு வருது. உதய்க்கு கோவம் வந்துடுது. நான் கால் பண்ணுறேன், என் காலை கூட இவளுக்கு எடுக்க முடியாதா, என்னே தானே இவ என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒருவேளை இவ பூமி வந்து ககன் கிட்ட தான் பேசுகிறாளோ, ககனுக்கும் நம்ம கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ககனுக்கு அடுத்து கால் பண்ணுறாங்க. அவர் வேற ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் என்ன வந்தது, ஸ்பீக்கிங் டு சம் ஒன் எல்ஸ்னா வந்துச்சு. உடனே இவர் இங்கே உதய் வந்து தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பூமி எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு எனக்கே துரோகம் பண்ணுறாளா, இவங்க அப்போ இப்பவும் ப்ரூவ் பண்ணிட்டா அவள் ககனை தான் காதலிக்கிறா, என்ன காதலிக்கலன்னு, இருக்கட்டும் இவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன், பூமிக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னு உதய் ஒரு பக்கம் இங்கே பொங்கி எழுந்துக்கிட்டு இருக்காரு. இங்கே பூமியும் அங்கே வந்துட்டாங்க, இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து சும்மா ஒரு கொஞ்ச நாளுக்கு ஒரு போலீஸ் போட்டிருக்காங்க அங்கே டிஎஸ்பிக்கு பதிலாக. அவங்க கிட்ட முதல்ல பெர்மிஷன் கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் டிஎஸ்பி கிட்ட பேசிட்டேன், நான் வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும், என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் ஏதாவது என்ன நடந்துச்சு அன்னைக்கு யாரெல்லாம் இங்கே இருந்தான்னு எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பூமி. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை மேடம், நான் இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பேன், எனக்கு அந்த கேஸ் பற்றி எதுவுமே தெரியாது, நீங்கள் வந்து வேறு யார்கிட்டயா தான் கேட்கணும், அன்றைக்கி என்ன நடந்துச்சு நீங்கள் யாருக்கும் எதுவும் தெரியலை, உங்களுக்கு என்ன மேடம் தெரியணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், அன்றைக்கி என்ன நடந்துச்சு, யார் வந்தா, என்ன பேசினாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது சார், அதை பார்க்கணும், அதுதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எனக்கு தெரியாதுங்க மேடம் அப்படின்னு சொல்லி பூமி உடனே சரிங்க சார் நான் கிளம்புங்க மேடம் எனக்கு தெரியாதுன்ட்டார் அவர். உடனே அவங்களும் போயிட்டாங்க. இந்த கான்ஸ்டபிள் வந்து பயந்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா இந்த கான்ஸ்டபிள் தானே அபூர்வா கிட்ட அந்த வீடியோவை காட்டி சிவா தான் அந்த வீடியோவில் இருக்கான்னு பணம் வாங்கினது. அவர் வேற அவர்கிட்ட வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அன்னைக்கு ஒன்றும் நடக்கலை சார், ஒன்றுமே நடக்கலை சார், திடீர்னு எஸ்ஐ வந்து நான் வெளியே போகணுன்னு சொன்னார், வெளியே போயிட்டு வந்தாங்க, அதுக்கடுத்து பார்த்தா இறந்துட்டார், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாது சார், அன்றைக்கெலாம் ஒன்றுமே நடக்கலை சார், எனக்கு எதுவும் ஞாபகமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டபிள் வந்து அப்படியே போய் சொல்லிடுறாரு. அபூர்வா கிட்ட காட்டின வீடியோ, அந்த சிவா வந்தது, பூமியை பற்றி கேட்டது எல்லாத்தையுமே மறைச்சிடுறாரு.
மறைச்சிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் அப்படின்றாரு. சரிங்க மேடம், நான் வேறு யார்கிட்ட கேட்டு பார்க்குறேன் மேடம், ஏதாவது நியூஸ் தெரிந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனுப்பி வச்சிடுறாரு பூமியை. பூமியும் அங்கே போகிறாங்க. போயிட்டு கேட் இது கதவு வர போயிட்டாங்க கிட்ட, ஒன்றுமே ஆதாரங்க எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அந்த இப்போ கொஞ்ச நாள் இருக்கார்ல அந்த போலீஸ் வந்து சொல்கிறாரு, மேடம் எதுக்கும் சிசிடிவி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்குறீங்களா, உங்களுக்கு அதில் ஏதாவது க்ளூ கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் வராங்க. கான்ஸ்டபிள் போய் போடி இதை சிசிடிவி ஃபுட்டேஜை போடி அன்னைக்கு நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இப்போ இருந்துட்டு அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, ஆமாம் சார், அன்னைக்கு ஒரு பையன் வந்து அவர் பொம்மையை வச்சுட்டு அந்த பையன் கூட இவங்களுக்கு பூமியை தான் என் அக்கா எனக்கு தெரியும் அப்படின்னு இவங்கள தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சார். அன்னைக்கு அந்த பையன் வந்தான் சார். அந்த கான்ஸ்டபிள் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணோடனே இவர் சைடாக நழுவி போய் அபூர்வா கிட்ட கால் பண்ணி, மேடம் நீங்கள் அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போனீங்கல்ல, இப்போ உங்கள் பொண்ணு பூமி வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டாங்க, சாரி மேடம் என்னால் தடுக்க முடியலை அப்படின்னு சொல்லி அவன் மன்னிப்பு கேட்குறான். அபூர்வா வந்து போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அந்த பொம்மையில் ஒரு கேமரா இருக்குது, அந்த கேமராவில் என்ன இருக்குது, ஐயோ என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. மேடம் இந்த பையன் மேலே உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இது என் தம்பி தான், இவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா இப்போ ககன் மாமா வீட்டில் தான் இருக்கு, நான் எப்படி போகிறது, நேனே மாமா உள்ளே விட மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பூமி இங்கே ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க. பூமி அப்புறம் ககன் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்து இவங்க ககன் ஃபேமிலி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே பூமி வீட்டுக்குள்ளே புகுந்துடுறாங்க. புகுந்து இவங்க பாட்டு டீப்பாயில் இருக்கா, அங்கே இருக்கா, இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஹாலில் எல்லா பக்கமும் தேடிக்கிட்டே இருக்காங்க. உடனே அந்த ரத்னம் இருந்துட்டு, மேடம் இந்த பொண்ணு யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, இவங்க என்ன தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, அது உனக்கு தேவையில்லாத வேலை, உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்களும் அதுக்கடுத்து இவர் ககன் ரூமுக்கு போகிறதுக்காண்டி மேலே போகிறாங்க. உடனே ககன் வந்துட்டு ஏய் அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே உனக்கு இங்கே என்ன, இந்த வீட்டில் உனக்கு என்ன வேலை, முதல்ல நீ யார், முதல்ல நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னா, நான் ஒரு பொம்மையை தேடி வந்திருக்கேன். எந்த பொம்மை அப்படின்னாங்க. ஆல்ரெடி என் மனசை நீ சுக்குநூறாக உடச்சிட்ட, இப்போ என்ன பொம்மையை தேடி வந்து அதை தேடி வந்த, நீ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி, இப்போ என்ன புதுசாக கதை, அடுத்த கதையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அது என்ன பொம்மை, அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மாமா அதை உங்களால் என்னால் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது மாமா அப்படின்னு கத்துறாங்க. இங்கே சொல்ல முடியாது மாமா என்னால் உங்கள்கிட்ட, தயவு செய்து என்னை வழி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே விட்டுடுறாரு, தள்ளி விட்டுடுறாரு. உடனே சாரதா வந்துட்டு, டேய் ககன் என்னடா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து இவங்களும் வெளியே போகிற மாதிரி போயிட்டாங்க. அதுக்கடுத்து எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. திரும்ப பூமி ஒரு தேம்பர் ஓட்டம்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டன் வந்து குடுகுடுன்னு மாடிக்கு ஓடி போயிடுறாங்க. மாடிக்கு போய் ககன் ரொம்ப ஒவ்வொரு பக்கமாக தேடிட்டு இருக்காங்க. எங்கேயுமே அந்த பொம்மை இல்லை. கடைசியாக கபோர்டில் தொடக்குறாங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே அந்த பொம்மையை எடுத்துகிட்டு திரும்ப குடுகுடுன்னு கீழே வராங்க. வந்துட்டு ககன் திரும்பியும் கேட்குறாங்க, இந்த பொம்மை நீ எதுக்கு எடுத்துகிட்டு போகிற, இது என்னோட பொம்மை அப்படின்னு சொல்கிறாரு. மாமா இது உங்களுக்கு புரியாது, இதில் தயவு செஞ்சு நீங்கள் தலையிடாதீங்க, இது எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு இந்த பொம்மை வேணும் மாமா ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். கொடுக்க முடியாதுடி, இது என்னோட பொம்மைடி, நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு திருப்பியும் தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த பொம்மையை பிடுங்கிட்டு அவங்கள தரன்னு விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. உடனே ரத்னம் இருந்துட்டு அபூர்வா கால் பண்ணுறாங்க. பூமி இந்த பொம்மையை எடுக்க வந்தாங்க, ஆனால் ககன் உனக்கு கொடுக்கல மேடம், நான் சமயம் பார்த்து இந்த பொம்மையை நானே எடுத்துகிட்டு வந்துடுறேன் மேடம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பூமி வீட்டில் வந்து ஓன உட்காந்து பறி வச்சுட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. உடனே சரி வராரு. சரி வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காரு. சரி இல்லை சரி இந்த மாதிரி நான் அம்மாவுக்கு எதிராக ஒரு ஆதாரம், அபூர்வாக்கு எதிராக ஒரு ஆதாரம் இருக்குது, அப்போ இதுக்கு நீ சந்தோஷம் தானே பண்ணு, இதுக்கு எதுக்கு இப்போ வந்து அழுதுட்டு இருக்க, அது ககன் மாமா வீட்டில் இருக்கு, நல்லா போனேன் நான் எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து நான் உனக்கு இருக்கேன், நான் எடுத்துகிட்டு வரேன் அந்த பொம்மை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணி அவங்க ரொம்ப அழுகுறாங்க பூமி எமோஷ்னலாக. இதை ஃபுல்லாக நட்சத்திர ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. மாட்டினீங்கடா ரெண்டு பேரும், நான் இதை வச்சு ஒரு பெரிய கேமே ஆடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இவர் அதை திரும்பி அந்த கபோர்டில் போய் அந்த பொம்மையை வச்சிடறாரு ககன். இங்கே பூரணி இவங்க எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிவா வந்து சைக்கிளில் காலேஜ் போகிறதுக்காண்டி வந்துட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா அங்கே பிந்து வந்து பஸ் இல்லாமல் இது கேப் வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, வரவே இல்லை.
உடனே பூரணி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க கேப் வரவே இல்லைன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா அதுக்கு அடுத்து சிவா வந்து பிந்து கிட்ட பேசுகிறாங்க. ஹே ஹாய், எப்படி இருக்கீங்க? ஏன் வாங்க, நாங்களே ஒன்று ட்ராப் பண்ணுறேன். இது இந்த சைக்கிள்லையா? நாங்களாம் ரிச் ஃபேமிலி, பிக் ஃபேமிலி, நாங்களாம் இதில் வரக்கூடாது. இப்போ உங்களுக்கு கேப் இல்லைல்ல, நீங்கள் எப்படினாலும் காலேஜ் போகணும்ல, வாங்க நானே ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க வராங்க. இதை ஃபுல்லாக பூரணி அதுக்கு அடுத்து ஃபோட்டோ எடுத்துறாங்க. அண்ணா கிட்ட காட்டி உனக்கு என்ன பண்ணுறேன் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளே இவங்க ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பூமி வந்து அந்த பொம்மைக்குள்ளே இருக்கிற அந்த ஆதாரத்தை மட்டுமே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அந்த வீடியோ யார் கையில் கிடைக்கும்? ரத்னம் அதை எடுத்து அப்ரூவாட்ட கொடுப்பான்னு நினைக்கிங்களா? இல்லை ககன் அதை ஃபஸ்ட்டு பார்ப்பாருன்னு நினைக்கிங்களா? இல்லை பூமி தான் முதல்ல அதை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சரி வந்து பூமிக்கு எடுத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சீரியல் கிட்ட இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஹைப்பையும் தட்டி விடுங்க மக்களே. நன்றி, நாளை சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய்.